பைப்பிங் ப்ளவுஸ் தைக்கும்போதும் இந்த ஷோல்டரில் எங்கேயுமே ஜாயிண்ட் வராமல் எப்படி ஸ்டிச்சிங் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தைக்கிறதுக்கு லைனிங் கிளாத்லேயும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கணும், ப்ளவுஸ் கிளாத்லேயும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கு பின்னாடி நம்ம த்ரெட் வச்சு தைச்ச பைப்பிங்கை ப்ளவுஸில் வச்சு தைச்சிட்டு அடித்து திருப்பும் போதும் எங்கேயுமே ஜாயிண்ட் வராது. இந்த மாதிரி அடித்து திருப்பும்போது ப்ளவுஸ் கிளாத்லேயும் லைனிங் கிளாத்லேயும் ஷோல்டர் கரெக்டாக சென்டர்லேயே வரணும். மாறி வந்ததுன்னா ப்ளவுஸோட அளவு மாறித்தான் வரும். இது எப்படி தைக்கலாம் அப்படின்னு ஃபுல் வீடியோ லிங்க்கு கீழே இருக்குது, நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது ஃபினிஷிங் நீட்டாகவே இருக்குது. இதுக்கு திருப்பி மேல் சைடு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். வீடியோவுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும். ஃபினிஷிங் நீட்டாகவே வந்திருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.